ஹலோ ஆல், ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்து அதிக நேரம் படிப்பது எப்படி, இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்தாலே அவங்களால அந்த இடத்துல உட்காந்து படிக்கவே முடியாது. ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க, அல்லது தூக்கம் வந்துடும், இல்லைனா படிக்கவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. படிக்கிறதுக்கான அந்த ஈர்ப்பே அவங்களுக்கு வராது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதிக நேரம் உட்காந்து ஒரே இடத்துல கூட உங்களால் அதிக நேரம் உட்காந்து படிக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் அதிக நேரம் உட்காந்து படிக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே, இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எனக்கு அதிலிருந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால அதையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கான்ஷியஸ் ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அதாவது காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். அது எப்படி கான்ஷியஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஓகே, எழுந்தோடனேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம் போவீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் கூட நீங்கள் கான்ஷியஸாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு எடுத்துப்போம். நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே, உங்களோட திங்கிங் ஃபுல்லாகவே உங்களுடைய ப்ரஷ் மேலேயும், நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்க, அந்த வாட்டர் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த கைட்டு ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு இதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். இது இல்லாமல் வேறு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போது இன்னும் அதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னென்னா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறப்பவும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடி, நான் இந்த ஒர்க்கை ஃபுல் கான்ஷியஸாகவும் ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை அட் அ டைமில் அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக அக்யூரேட்டாக பண்ணுவீங்க. அப்போ இதே விஷயத்தை நம்ம படிப்பில் அப்ளை பண்ணுறப்ப, நம்ம படிக்கும்போதும் இதே நம்ம பண்ணுறப்ப நம்மளால் ரொம்ப நேரம் கான்ஷியஸாகவும் ஃபோக்கஸ்டாகவும் நம்மளால் படிக்க முடியும். அண்ட் ப்ளஸ் இது நம்மளுடைய மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதை இன்னும் நீங்கள் ரொம்ப சுலபமாக பண்ணுறதுக்கு, இன்னும் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் தரேன். அது என்னென்னா, டெய்லி மெடிடேஷன் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய, இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இது. நான் இதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு மெடிடேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு யோசிங்க. மற்ற எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் சைலண்ட்டாக உங்களுடைய இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேலை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் அதிக நேரம் உட்காந்து படிக்க முடியும். நீங்கள் எடுத்தவொடனேயுமே படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும், டெய்லி காலைல நான் சீக்கிரம் எழுந்துக்கிறேன், ஒரு 12 ஹவர்ஸ் நான் ஒரு டேக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 21 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கப்புறம் படிக்கிற டைம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறோன்னு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். டடா! என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய், டடா!